கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 51 அதிகாரம் வசனம் 12 முதற் பகுதி. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆறுதல் என்ற வார்த்தை ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பல நேரங்களில் குடும்பங்களில் இழப்புகள் ஏற்படும் பொழுது நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. சகல ஆறுதலின் தேவன் என்று எழுதியிருக்கிறது வேதத்தில். அவர்தான் நம்மை மெய்யாகவே ஆறுதல் படுத்தி நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒரு இழப்புகளிலே மாத்திரம் நமக்கு ஆறுதல் தேவையா என்றால் அப்படி அல்லவே அல்ல. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு காரியமும் மிகுந்த வேதனை அளிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த கடன் பிரச்சனையாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாகவே இருப்பது என்று பல காரணங்கள் நம்முடைய சமாதானத்தை குலைத்து, நிம்மதியை குலைத்து, நம்மை மிகுந்த வேதனைக்குள்ளாக மாற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையெல்லாம் நம்மை எங்கே அழைத்து செல்லுகிறது என்றால், நம்முடைய இருதயம் சுக்குநூறாக உடைந்து மிகுந்த கவலைக்குள்ளாகி, கடவுள் உண்மையாகவே இருக்கின்றாரா? அப்படி இருப்பாரானால் இவ்வளோ பக்தி வைராக்கியத்தோடு கூட கடவுளுக்காக நான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற எனக்கு ஏன் இவைகள் எல்லாம் அனுமதிக்கப்படுகிறது என்று நாம் கலங்குகின்ற மக்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு மிகவும் அவசியமாய் தேவைப்படுகின்ற ஒன்று என்னவென்றால் ஆறுதல், தி கம்ஃபர்ட். இந்த ஆறுதல் தான் நம்மை தொடர்ந்து முன் செல்வதற்கு உதவி செய்கின்ற ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதனுக்கு ஆறுதல் செய்கிறவர்கள் இல்லையோ, ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போகிறதை, ஏன் பல நேரங்களிலே அவர்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மிகுந்த பிரச்சனைக்குள்ளாகவோ அல்லது இழப்பை சந்தித்த மக்களாக இருக்கும்பொழுது அவருடைய இருதயத்தில் ஆறுதல் மட்டும் இருக்குமானால் மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் ஜெயித்து வந்துவிடலாம் என்ற நம்பிக்கை தானாக பிறக்கின்றது. ஆகையால் தான் தாவீது இப்படி சொல்லுகிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று குறிப்பிடுகின்றார். உள்ளத்திலே கவலைகளும் பாரங்களும் நம்மை அப்படியே பிடித்து கொள்ளும் பொழுது கடவுள் என்ன செய்கின்றார்? தம்முடைய ஆறுதலை நமக்கு அனுப்புகின்றார், தம்முடைய சமாதானத்தை அனுப்புகிறார். யோவான் நற்செய்தி நூலிலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று குறிப்பிட்டார். அப்படியானால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு கடவுள் கொடுக்கிறதான ஆறுதலும் கடவுள் கொடுக்கிற சமாதானமும் நெருக்கடியான வாழ்க்கையின் மத்தியிலே நமக்கு கிடைக்க பெறுகிறதுனாலே நாம் எப்படியும் இந்த பிரச்சனைகளை, சூழ்நிலையை தாண்டி வந்து விட முடியும் என்கிறதான நம்பிக்கை உள்ள மக்களாக நாம் மாறுகின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆகவே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிதான புயல்களையும் கொந்தளிப்புகளையும் நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருந்தாலும் அதனோடு கூட கடவுள் நமக்கு ஆறுதலை அனுப்பி நம்மை பலப்படுத்துகின்ற, தேற்றுகின்ற ஆண்டவர். அதுதான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன். உலகம் கொடுக்கவில்லை. உலகம் ஒரு நிரந்தரமான முழுமையான ஆறுதலை தரவே முடியாது.
கர்த்தராகிய நான் ஒருவரே மெய்யாகவே உங்களை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவராக நான் இருக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்திலே நீங்கள் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்பட வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது. ஆம், நம்முடைய கடவுள் ஆறுதல் செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தர் தருகிறதான சமாதானத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீங்கள் ஒருபோது காண மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த கடன் ஒரு நாள் இல்லாமற் போகும், வியாதி மறைந்து போகும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிச்சயமாய் மாற்றங்கள் உண்டாகும். நம்முடைய தொழிலிலே, நம்முடைய எதிர்பார்ப்புகளிலே நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும். ஏனென்றால் நம்முடைய கடவுள் அவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதான இந்த புயலையும் கொந்தளிப்பையும் பார்த்து பயந்து விடாமல், என் கர்த்தர் இந்த புயலையும் கொந்தளிப்பையும் அதட்டி அடக்கி சமாதானமாக என் வாழ்க்கை முன்னேறும்படி உதவி செய்வார் என்று தைரியத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆம், நீரே எங்களை ஆறுதல் படுத்துகிறவர். இந்த தொல்லை நிறைந்த இந்த உலகத்தில், பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில், ஏமாற்றங்களும் ஆண்டவரே கர்த்தாவை துரோகங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் எங்கள் இருதயம் சுக்குநூறாய் உடைந்து போகும்படியா பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்க இந்த உலகத்தில் உம்முடைய ஆறுதல் மட்டும் இல்லாதிருந்தால் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் இருதயத்தை பலப்படுத்தி எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நீ நடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி எங்கள் ஒவ்வொருக்கும் வேண்டிய ஆறுதலின் கிருபை இந்த காலை நேரத்தில் கொடுத்து, வெறும் ஆறுதல் மாத்திரமல்ல, எங்கள் கண்கள் காண எங்கள் சிறை இருப்புகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அடியனுடைய இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தார். இந்த நாள் முழுவதும் அப்படி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.